அந்த ஆவியின் பலனை நாம் பெறுவோம். இந்த மாதத்திலே அந்த ஆவியின் பலனை பெற்று சாட்சியாக உலகத்திலே நாம் வாழ வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும், சாட்சி பகர வேண்டும். அதற்காகத்தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி சாட்சி கொடுக்க முடியாதவர்கள், அவர்கள் பயந்த சுபாவமுடையவர்கள், கிறிஸ்துவை பற்றி பேச முடியாதவர்களை பேசுவதற்கு பயப்படுகிறவர்கள், அவர்கள் ஆவியின் பலனை பெறாதவர்கள். இன்றைக்கு அநேகர் ஆவியின் பலன் என்றால் என்ன என்று அநேகர் புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் என்றால் ஏதோ சும்மா ஒரு இடத்துல போய் ஒரு கூட்டத்தில் போய் நிறைஞ்சி அப்படியே பரவசம் அடைவது மட்டும்தான் ஆவியானவர் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். உண்மையிலே ஆவியானவரை நாம் பெற்றிருப்போம் என்றால் நாம் தைரியம் உடையவர்களாக இருப்போம், சத்தியத்தை சொல்வதற்கு தைரியம் உடையவர்களாக இருப்போம், எங்கும் சாட்சியாக வாழ்வோம், சாட்சியுள்ள ஜீவி செய்வோம். அந்த விலையேறப்பெற்ற அந்த பசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருப்பார் என்றால் நம்மை போல பாக்கியவான் யாரும் கிடையாது.